அது வந்து அவரோட இஷ்டம். அவர் எங்க நிக்க போறாரு எங்க வர போறாருன்றது அவர் கூட்டணி அது அவருக்கு தெரியணும் இல்லையா. அவருக்கு அரசியல் பத்தி இன்னும் கொஞ்சம் தெரியணும். அவர் தெரிஞ்சுட்டு வருவாருன்னு நினைக்கிறேன். இன்னும் முடிவாகல, எல்லாமே இன்னும் நிறைய ஓப்பனா இருக்கு. என்ன வேணா நடக்கலாம், அவர் மைண்ட் மாறலாம், என்ன வேணா நடக்கலாம். அவர் வந்தா அவருக்கு பிளஸ், அவர் வரலன்னா கூட எங்களுக்கு பிளஸ். அதுதான் பாஜக மட்டும்தான் அவர் விமர்சிக்கிறாரு, அதிமுக விமர்சிக்கல. ஆனா அதே மாதிரி கூட்டணிக்கு வரதுக்கான இசைவும் தெரிவிக்கல. இது எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? புரியல. விஜய் அதிமுக விமர்சிக்கல, அதே சமயத்துல திமுக பாஜக மட்டும்தான் விமர்சிக்கிறாரு. அதே சமயத்துல அதிமுக கூட்டணி வர்றதுன்றதும் ஒத்துக்கல அவரு. இது எப்படி பாக்குறீங்க? அது டைம் எடுக்கும். இனிமே எல்லாமே ஜான்வரிக்கு அப்புறம் தான் வந்து கூட்டணி பத்தி எல்லாம் பேசுவாங்க. நான் பேச முடியாது கூட்டணி பத்தி. ஐயா எடப்பாடியார் அவர்கள் தான் முடிவெடுக்க முடியும். அதே மாதிரி சமயத்துல வந்து விஜய் அவர்கள் தான் அவர் என்ன மைண்ட்ல வச்சிருக்காருன்றதுன்னு தெரியல. அவர் எந்த அவரோட அரசியல் பார்வை வந்து இன்னும் மக்களுக்கு இன்னும் முழுமையாக புரியல அப்படின்றது தான் நான் சொல்வேன். அவர் என்ன சொல்ல ட்ரை பண்றாருன்னு இன்னும் மக்களுக்கு வந்து தெளிவாக புரியல அப்படின்றது தான் நான் சொல்வேன். நான் தேங்க்யூ.